அன்பினில் பிறந்த இறைகுலத்தானே, அன்பினை காத்து அரவணைப்போமே, அரவணைப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் பாடுவோம், அருளொளி வீசும் ஒரு வழி போல். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காப்போம். Good morning. இந்த திருவிழையானது தன்னிடத்தலாக ஜெயராஜ் ஜோஸ்வின் எட்வர்ட் ரோபின் யாஷிகா சிங் அவருடைய 20ஆம் பிறந்த நாள் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்தவர்கள் ஃபாதர் கிளெமெண்ட், ஃபாதர் ஐசாக், அருள்தாஸ் ஹென்றி அவருடைய 2வது மகன் பிறந்த ஆண்டு, மேரி சி அவருடைய சிஸ்டர் எமிலினா ரோஸ் ரொசாரியோ அவருடைய ஆண்களுக்காக இந்த திருவிழையோ கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவான சகோதர சகோதரர்களே, இன்று நற்செய்தி பார்க்கும் பொழுது ஜெபத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். ஜெபம் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஜெபம் கேட்கும் பொழுது அது கடவுள்கிட்ட போய் சேரும். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஜெபிக்கும் பொழுது கடவுள்கிட்ட போய் சேரும். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், அந்த கடவுள்கிட்ட போய் சேராது. அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நம்முடைய ஜெபம் அவ்வளோ வல்லமையாக இருக்காது. அதனால தான் கடவுள்கிட்ட போய் சேராது. 2வது ஜெபம் நம்ம எது கேட்டாலும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரப்பிரசை நம்ம வாங்கிக்கணும். ஒருவேளை நம்ம அதை வாங்கிக்கல அப்படின்னா அப்போ அந்த ஜெபம் வீணாயிடும். இன்னொன்று நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். நான் கடல்கிட்ட ஜெபிச்சேன், அது கடல்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த 2 ரொம்ப முக்கியமானது. புரியுதா சொல்றது? ஒன்று நான் செஞ்ச ஜெபம் கடல்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். அந்த மன திருப்தி இருக்கும். அந்த மன திருப்தி இருக்கும் பொழுது தான் அது கடல்கிட்ட விட்டுறணும். ஓகே. இன்னொன்று 4 விதமான ஜெபங்கள் இருக்கு. ஒன்று தனிப்பட்ட முறையில் கேட்குது. அது ரொம்ப முக்கியமானது. எல்லா ஜெபத்திலையும் ரொம்ப முக்கியமானது தனிப்பட்ட முறையில் கடல்கிட்ட நம்ம பேசுகிறோம், கடல்கிட்ட உறவாடும். 2வது கூட்டம் ஜெபம். பாருங்க, இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம், ஒன்றா சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். 3வது உபவாசம் ஜெபம். ஒரு தனிப்பட்ட மனிதன் உபவாசத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அது அதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இரவு ஜெபம் படிச்சுக்கலாம். நைட்டில் ஜெபிக்கிறது. நிறைய பேர் ஏர்லி மார்னிங் 3 o'clock ஏஞ்சிக்கோங்க, இல்லை 12 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ணலாம். இந்த 4 விதங்கள் ஜெபம் இருக்குது. முதல் ஜெபம் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறது. 2வது கூட்டமாக ஜெபிக்கிறது. 3வது உபவாச ஜெபம். 4வது இரவு ஜெபம். இந்த 4 விதமான ஜெபம். ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்படி ஜேக்கப் கடவுளுடைய வேண்டாரு. அவர் விடுறதே இல்லை, காலை பிடிச்சிக்கிறாரு. கடவுள் அலோவ் பண்ணுறது, நீ எனக்கு பிளஸ் பண்ண அப்படின்னு அவர் சொல்வார். கடைசியில் கடவுள் அவர்கிட்ட வெளியே போகிறதுக்கு அவர் முழுமையாக பிளஸ் பண்ணிட்டு தான் அவர்
போகிறார். ஜபம்ன்றது வந்து அந்த மாதிரி குடிப்பு இருக்கணும். அந்த குடிப்பு இருந்தால் தான் அந்த ஜபத்தில் ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு ஜபிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னால் மாற்றம், நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு பாவியாருக்கு நம்ம ஜபிக்கும் பொழுது அந்த பாவியார மனிதன் மாற்றிக்கொள்வார். ஒரு துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனை மாற்றலாம். ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனை மாற்றலாம். ஒரு நல்ல மனிதனே இல்லை அப்படின்னு சொன்னவங்க ஜபிக்கும் பொழுது அந்த மனிதன் மாற்றப்படலாம். அப்போ ஜபத்தில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படலாம். அது இல்லாமல் நம்மளுக்குள்ளவும் அந்த என்ன சொல்றது, நிறைய ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய கெட்ட குணங்களுக்கு போயிடும். நான் ஒரு என்ன சொல்றது, எப்போதுமே ஈகோவாக இருக்கிறேன், நான் எப்போ கோபப்படுறேன் அப்படின்னா நான் ஜபிக்கிறதுனால அந்த கோபமும் போயிடும். நல்ல ஒரு மீதியான ஒரு மனிதனாக மாறக்கூடிய வரப்பிரசாதம் கிடைக்கும். அதனால என்னுடைய திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களுடன் ஜெபிப்போம் இந்த வரப்பிரசாதத்துக்காக. மற்றும் நாம் அவர்களை ஏற்று அமர்ந்தி இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். எல்லா வல்ல இறைவனும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. எங்கள் தகுதிக்கு நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரவிரக்கத்தால் எங்களுக்கு அருள்கின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசாட்சிக்கு ஆட்சம் விளைவில் போற்று முன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுகிறார்கள். உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யோனா கடுஞ்சினம் கொண்டு ஆண்டவரை முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் உயிரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இது முன்னிட்டு நான் தர்சீசுக்கு ஓடி போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக் கொள்ளும். வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவும் நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிடைக்க போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்துக் கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவருடைய ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிலம் தந்து அவரது
மனசோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடி கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுள் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்றை வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறை என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தது, மறுநாள் இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்கு உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகின்றாயே. இந்த நினைவு மாநகரில் 126,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களுக்கு அவர்களோடும் எண்ணிருந்த கால்நடைகளுக்கும் உள்ள இந்த மாநகரை நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. பதிலை பாடல் பல்லவி. என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரை உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவி நாளும் என் குரலை கேட்டருளும். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திரும்ப வந்து உம்மை பணிவர். உமது பேருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். என் தலைவரே, அக்காலத்தில் இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் என்றார். அவர் அவர்களுடன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயரை தூய்த்தென போற்றி பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாங்கள் தினந்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிலிருந்து எங்களை விடுவித்தரணும் என்று
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, கொடுக்கும் திருவழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரையும் கட்டளைகளையும் தூய மறைநீர்களும் நிறுவப்பட்ட பணிகளை நீர் ஏற்றுக்கொண்டு உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற பணி புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பு நிறைவு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேதமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இரக்கமற்று கன்னிமரம் நடந்து பிறந்த பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்ட எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த நித்திய வாழ்வை கழித்தார். ஆகவே தூதராதத்தோடு அரியணை சொல்வோர் ஆட்சிகள் மற்றும் மாநில செய்கிற அணிகள் அனைவரோடும் செய்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுமளவாக அவர் பாடுபட உள்ளம் கழித்து தம்மை கழித்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் கழித்து கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தில் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும்.
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவில் இறைமையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் உம் கோடியும் புரிந்த தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் அவர்கள் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாக பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திருவையில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியம் இருந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாவுடைய கணவராக புனித யோசேப், புனித திருத்தூதர்களில் உலகில் உமக்கு உதவராக இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரவ உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவர்களே, ஜபிக்கிறவர்கள்ட்ட முக்கியமாக 2 வரப்பிரசாதம் இருக்கும். அவர் எப்பொழுதுமே நியாயமாக இருப்பாங்க. இஸ் ஆல்வேஸ் த ஜஸ்டிஸ் பர்சன். யார் வந்து பிரேயர்களாக இருப்பாங்களோ அவங்க வந்து எப்போதுமே ஜஸ்டிஸாக நியாயமாக இருப்பாங்க. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நியாயத்தோடு உண்மையாகவும் இருப்பாங்க. அதாவது ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. யார் ஜபிக்கிறாங்களோ அவங்க வந்து எப்போதுமே ட்ரூத்ஃபுல்லாக உண்மையாக இருப்பாங்க. இந்த 2 வரப்பிரசாதம் வந்து ஜபிக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம வந்து நம்ம மனசாட்சி நம்ம கேட்கணும், நான் என்கிட்ட இந்த 2 வரப்பிரசாதம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை என்கிட்ட இல்லைன்னா அப்போ நான் நிறைய ஜபிக்கணும்னு அர்த்தம். ஒருவேளை என்கிட்ட இருக்குன்னா கடவுள் வந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜபிக்கணும். இந்த நேரத்தில் நம்ம அனைவரும் சேர்ந்து நம்ம அனைவருக்காக நம்ம இறைவன் கற்பித்த ஜபத்தை மூலிமா ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை தீவிரத்திலிருந்து எங்கள் விடுதத்தை எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிகளுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருது கழகி பெற்றோர், பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, தேவரீர் நான் அறியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். எனது ஆன்மா நலமடையும். செல்வ
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற திரளன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விடகம் புதிய மண்டகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுகிறாக. மீட்பின் யூபி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக எம்மை மாற்றுகிறாக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளை வழியாகத்தான் புத்துணர்வு ஊற்றமுற்று பெறுகின்றோம். இவ்வாறு நாங்களால் அவராகிய மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருவலி நிறைவேற்று. உங்களுக்கு நன்றி. Have a wonderful day. Thanks, Father. Happy birthday. Thank you, Father. Father.